Very pleasant vanakkam to everyone. In this session, you will learn about center of gravity, that is ஈர்ப்பு மையம். Center of gravity, ஈர்ப்பு மையம். Each rigid body is made up of several point masses. ஒவ்வொரு திண்மப் பொருளும் அதிக எண்ணிக்கையிலான புள்ளி நிறைகளால் உருவாக்கப்பட்டது இல்லையா? Such point masses experience gravitational force towards the center of the earth. அந்த புள்ளி நிறைகள் என்ன செய்யும் அப்படின்னா புவியின் மையத்தை நோக்கி ஈர்ப்பியல் விசையை உணரும். Each rigid body is made up of several point masses. Such point masses experience gravitational force towards the center of earth. திண்ம பொருட்கள் ஒவ்வொன்றும் பல புள்ளி நிறைகளால் உருவாக்கப்பட்டது. புள்ளி நிறைகள் அனைத்தும் புவியின் மையத்தை நோக்கிய ஈர்ப்பியல் விசையினை உணர்கின்றது. All of you accept this? Okay. As the size of the earth is very large compared to any practical rigid body we come across in daily life, these forces appear to be acting parallelly downwards as shown in the figure. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கோம். எந்த ஒரு திண்ம பொருளோட அளவும் பார்த்திங்கன்னா புவியோட அளவை விட சின்னதாக இருக்கும். திண்ம பொருளோட அளவு புவியோட அளவை விட சின்னதாக இருக்கும். அல்லது புவியோட அளவு அப்படிங்கிறது திண்ம பொருளோட அளவை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். இது நம்ம உணர்ந்த விஷயந்தான். இந்த காரணத்தினால புவியோட அளவுங்கிறது திண்ம பொருளோட அளவோட ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால செயல்படுற அந்த ஈர்ப்பியல் விசை பார்த்திங்கன்னா எப்போவுமே இணையாக கீழ்நோக்கி செயல்படும். நடைமுறை வாழ்வில் எந்த ஒரு திண்ம பொருளின் அளவை விட புவி மிகப்பெரியதாக இருக்கிறதுனால இந்த விசைகள் அனைத்தும் கீழ்நோக்கி இணையாக செயல்படும் அப்படிங்கிறத இந்த படத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு திண்ம பொருள் எடுத்துக்கிட்டோம். அந்த திண்ம பொருளின் மீது செயல்படுற அந்த ஈர்ப்பியல் விசை பார்த்திங்கன்னா இந்த புள்ளி நிறையிலேருந்து செயல்படுறது W1, இந்த புள்ளி நிறையிலேருந்து W2, அதே மாதிரி இந்த புள்ளி நிறையிலேருந்து W3, இந்த புள்ளி நிறையிலேருந்து W4, இந்த புள்ளி நிறையிலேருந்து W5, மையம் Cயிலேருந்து செயல்படுறது W அப்படின்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். The resultant of these parallel forces always acts through a point. இந்த இணையான விசைகளோட தொகுபயன் விசைங்கிறது எப்போவுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு புள்ளியின் வழியே செயல்படும். This point is called center of gravity. அந்த புள்ளிக்கு பேர் தான் என்னது? ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்கிறது. The resultant of these parallel forces always acts through a point. This point is called center of gravity of the body. இந்த இணையான விசைகளோட தொகுபயன் விசை எப்பொழுதும் ஒரு புள்ளி வழியே செயல்படும். அந்த புள்ளி தான் அந்த பொருளோட ஈர்ப்பு மையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினா. இந்த ஸ்டேட்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ பாடி இஸ் தி பாயிண்ட் அட் விச் தி என்டையர் வெயிட் ஆஃப் தி பாடி ஆக்ட்ஸ் irrespective ஆஃப் தி பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் தி பாடி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ பாடி, அந்த திண்ம பொருளோட ஈர்ப்பு மையம், இஸ் தி பாயிண்ட்
ஒரு புள்ளியில் திண்ம பொருளோட ஈர்ப்பு மையம் அட் விச் தி என்டையர் வெயிட் ஆஃப் தி பாடி ஆக்ட்ஸ். அந்த பொருளோட மொத்த நிறையும் எந்த புள்ளியில் செயல்படுதோ, அதே நேரத்தில் irrespective ஆஃப் பொசிஷன் அண்ட் ஓரியன்டேஷன், அதனோட நிலையவும் திசையையும் சார்ந்தது அல்ல. அந்த விசையை தான் அந்த புள்ளியை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம்னு சொல்கிறோம். The center of gravity of a body is the point at which the entire weight of the body acts irrespective of the position and orientation of the body. ஒரு பொருளின் நிலை மற்றும் திசையை கருதாத போது அந்த பொருளின் மொத்த எடையும் செயல்படுவதாக தோன்றும் புள்ளியானது அந்த பொருளின் ஈர்ப்பு மையம் எனப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமான 2 மதிப்பெண் வினா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். The center of gravity and the center of mass of a rigid body coincide when the gravitational field is uniform across the body. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா நிறை மையம். அந்த திண்ம பொருளோட ஈர்ப்பு புள்ளியும் அல்லது ஈர்ப்பு மையமும் நிறை மையமும் எப்போ ஒன்றோட ஒன்று பொருந்தும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற புவியீர்ப்பு புலம் சீரானதாக இருக்கும்போது. தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எ ரிஜிட் பாடி கோயின்சைட் வென் தி கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் யூனிஃபார்ம் அக்ராஸ் தி பாடி. சீரான புவியீர்ப்பு புலத்தில் ஒரு திண்ம பொருளோட நிறை மையமும் ஈர்ப்பு மையமும் ஒரே புள்ளியில் அமையும். தி கான்செப்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட் இஸ் டில்ட் இன் யூனிட் 6. அலகு 6ல் அந்த புவியீர்ப்பு புலத்தை பற்றிய விளைவுகள் தெளிவாக விளக்கியிருக்காங்க 6th லெசனில். We can also determine the center of gravity of a uniform lamina of even and irregular shape by pivoting it at various points by trial and error. We can also determine, நாம் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ யூனிஃபார்ம் லேமினா, சீரான அதே நேரத்தில் ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட இர்ரெகுலர் ஷேப், சீரான ஒழுங்கற்ற வடிவம் உள்ள மெல்லிய தகடு தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லேமினான்னு சொல்கிறது. அதனோட ஈர்ப்பு மையத்தை கூட வெவ்வேறான சுழலியக்க புள்ளிகளை பொறுத்து நாம் கண்டுபிடிக்க முடியும். We can also determine the center of gravity of a uniform lamina of even and irregular shape by pivoting it at various points by trial and error. நாம் சீரான ஒழுங்கற்ற வடிவம் உள்ள மெல்லிய தகட்டின் ஈர்ப்பு மையத்தை கூட வெவ்வேறான சுழலியக்க புள்ளிகளை பொருத்தி பார்த்து கண்டறிய முடியும். The lamina remains horizontal when pivoted at the point where the net gravitational force acts, which is the center of gravity as shown in the figure. lamina அந்த மெல்லிய தகடு remains horizontal, அந்த கிடைத்தளத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கிறோம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா pivoted at the point, எந்த புள்ளியில் பொருந்தி இருக்கோ அங்கே where the net gravitational force acts, எங்கே அந்த நிகர ஈர்ப்பியல் விசை செயல்படுதோ அங்கே which is the center of gravity as shown in the figure. அதுதான் ஈர்ப்பு மையம் இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி நாம் குறிப்பிட முடியும். The lamina remains horizontal when pivoted at this point where the net gravitational force acts, which is the center of gravity as shown in that figure. அந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நிகர ஈர்ப்பு விசையில் செயல்படும் புள்ளியான ஈர்ப்பு மையத்தில் மெல்லிய பொருளானது நிலைநிறுத்தப்படும் போது கிடைக்கையாகவே காணப்படுகிறது, கிடைமட்டமாகவே காணப்படுகிறது.
இதுதான் மெல்லிய தகடு அப்படின்னு சொல்கிறது. அந்த தகட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிடைமட்டமாக வச்சுருக்கோம் இல்லையா. அப்படி வைக்கும்போது இந்த தகடோட மொத்த எடையும் பார்த்திங்கன்னா செயல்படுற புள்ளி இதுதான் புள்ளி, அதுதான் ஈர்ப்பு மையம். அது சுழல் இயக்கத்தில் அமைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிகர ஈர்ப்பு விசைகள் செயல்படும் புள்ளியான ஈர்ப்பு மையம், இந்த புள்ளி வழியாக தான் நிகர ஈர்ப்பு விசைகள் செயல்படும். அந்த ஈர்ப்பு மையத்தில் மெல்லிய பொருளானது நிலைநிறுத்தப்படும் போது அதே கிடைமட்டமாகவே உள்ளது அப்படிங்கிறத இந்த செயல் மூலம் நாம் தெரிஞ்சுக்க முடியுது. When a body is supported at the center of gravity, the sum of the torques acting on all the points of masses of the rigid body becomes 0. இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அந்த திண்ம பொருளை வந்து எப்போ நாம் அதனோட நிறை மையத்தில் நிறுத்தி வைக்கிறோமோ, நிறை மையத்தை பொறுத்து நிறுத்தி வைக்கிறோமோ, அப்போது அந்த திண்ம பொருளில் இருக்கிற எல்லா புள்ளி நிறைகளோட அல்லது நிறைகளின் மீதும் செயல்படுற அந்த திருப்பு விசைகளோட தொகுபயன் மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சுழி மதிப்பை பெறுகிறது. When a body is supported at the center of gravity, the sum of the torques acting on all the point masses of the rigid body becomes 0. பொருளானது ஈர்ப்பு மையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள போது திண்ம பொருளில் உள்ள எல்லா புள்ளி நிறைகளின் மீது செயல்படும் திருப்பு விசைகளின் தொகுபயன் மதிப்பே சுழியாகவே இருக்கிறது. Moreover, the weight is compensated by the normal reaction force exerted by the pivoted point. மேலும் அது மட்டும் இல்லை, பொருளின் எடையானது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சுழலியக்க புள்ளியின் செயல்படும் செங்குத்து விசையினால் சமன் செய்யப்படுகிறது. Moreover, the weight is compensated by the normal reaction force exerted by the pivoted. Pivotedனா அந்த சுழலியக்க புள்ளி, பொருத்தி இருக்கிற புள்ளின்னு அர்த்தம். மேலும் பொருளின் எடையானது சுழலியக்க புள்ளியில் செயல்படும் செங்குத்து விசையினால் சமன் செய்யப்படுகிறது. எடைங்கிறது கீழ்நோக்கி புவியீர்ப்பு விசையை பொறுத்து கீழ்நோக்கி செயல்படுறது. அது எதனால் சமன் செய்யப்பட்டிருக்குதுன்னா அது மேலே செயல்படுற அந்த செங்குத்து விசை நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் சமன் செய்யப்படுகிறது. வெயிட்டுங்கிறது இப்படி வெர்டிகலி டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகும். நார்மல் ஃபோர்ஸ் acting vertically upward, both are balanced to each other. அதாங்க சொல்கிறாங்க. The body is in a static equilibrium and hence it remains horizontal. பொருளானது அந்த உறுதி சமநிலையிலேயே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைத்தல நிலையிலேயே அமைந்திருக்கும். There is also another way to determine the center of gravity of an irregular lamina. ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட அந்த மெல்லிய தகட்டோட ஈர்ப்பு மையத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழிமுறையும் இருக்குது. There is also another way to determine the center of gravity of an irregular lamina. If we suspend the lamina from different, அந்த லேமினாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருவேளை தொங்க விட்டுருக்கோம் ஃப்ரம் different points. If we suspended the lamina from different points, வெவ்வேறு புள்ளிகளில் ஒருவேளை அந்த மெல்லிய தகட்டை நம்ம தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா வெவ்வேறு புள்ளிகளில் தொங்க விட்டுருந்தோம் அப்படின்னா லைக் அந்த பாயிண்ட்ஸ் பேர்லாம் PQR as shown in the figureன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the vertical lines PP dash QQ dash and RR dash all pass through the center of gravity. வெவ்வேறு புள்ளிகளை பொறுத்து நாம் அதை தொங்க விட்டுருக்கும் போது செங்குத்து கோடுகள் PP டேஷுங்கிறது QQ டேஷுங்கிறது RR டேஷுங்கிறது எல்லாமே அந்த நிறை மையத்தின் வழியாகவே செயல்படும் அல்லது வழியாக செல்லும். இங்கே பாருங்கள்,
P டேஷு, Q டேஷு, R டேஷ். இந்த வேறுபட்ட புள்ளிகளுக்கான செங்குத்து இந்த கோடுகள் இருக்கு இல்லையா, இந்த எல்லா கோடுகளும் எந்த புள்ளியில் சந்திக்குதோ அந்த புள்ளி தான் ஈர்ப்பு மையம்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்த எல்லா கோடுகளுமே என்ன செய்யும், ஈர்ப்பு மையத்தின் வழியாகத்தான் செல்லும். Here the reaction force acting at the point of suspension and the gravitational force acting at the center of gravity cancel to each other and the torques caused by them also cancel to each other. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இங்கே வந்து அந்த பொருள் தொங்கவிடப்பட்டுள்ள புள்ளியில் செயல்படும் யாரு, எதிர் விசையும் நிறை மையத்தின் மீது செயல்படுற அந்த ஈர்ப்பியல் விசையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏற்படுற திருப்பு விசையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கிறது. Here reaction force acting at the point of suspension and the gravitational force acting at the center of gravity cancel to each other and the torques caused by them also cancel to each other. இங்கு பொருள் தொகைவிடப்பட்ட புள்ளியில் செயல்படும் எதிர் விசையும் நிறை மையத்தின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசையும் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கிறது. மேலும் இவற்றால் ஏற்படும் திருப்பு விசைகளும் குத்துக்கோடுகளின் மீது உள்ளபோது ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்கின்றன. இந்த விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? ஓகே. அதை தொடர்ந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பெண்டிங் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன் கர்வ்ஸ். வட்டப்பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவரோட சாய்வு இயக்கம் அல்லது வளைவு பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவரோட சாய்வு இயக்கம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் எ சைக்கிளிஸ்ட் negotiating a circular level road of radius r with a speed v. Let us consider அப்படின்னா கருதிக்கிறோம். A cyclist negotiating a circular level road அப்படின்னா வட்டப்பாதையில் என்னது உயர்த்தப்படாத பாதையில் வந்து என்ன பண்ணுறாரு, ஆறு ஆரம் இருக்கிற அந்த பாதையில் v அப்படிங்கிற திசை வேகத்தோட சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு. Let us consider a cyclist negotiating a circular level road of radius r with a speed v. மிதிவண்டி ஓட்டுபவர் சமநிலையில் ஆரம் உள்ள வட்டப்பாதையில் v அப்படிங்கிற வேகத்துடன் செல்ல முயற்சிக்கிறதா நம்ம கருதிக்கிறோம். The cycle and the cyclist are considered as one system with mass m. சைக்கிளையும் அந்த சைக்கிள் ஓட்டுபவரையும் மிதிவண்டி ஓட்டுபவரையும் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா m நிறை இருக்கிற ஒரு அமைப்பாக கருதிக்கிறோம், ஒரே அமைப்பாக கருதிக்கிறோம். The center gravity of the system is c. The center of gravity of the system is c. அந்த அமைப்போட ஈர்ப்பு மையம் வந்து cன்னு எடுத்துக்கிறோம். And it goes in a circle of radius r with center at O. அது எதில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் இருக்கிற வட்டப்பாதை, அதனோட மையம் வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம். Let us choose the line OC and as x-axis and vertical line through O as z-axis as shown in the figure. OCங்கிற லைனை வந்து தேர்வு பண்ணிக்கிறோம், அது x அச்சின் திசையில் இருக்குது. அதே மாதிரி ஒரு செங்குத்து வரியை வந்து கருத்தில் எடுத்துக்கிறோம், அது z அச்சின் திசையில் ஓவின் வழியாக செயல்படுறதா எடுத்துக்கிறோம். இதுதான் மையம் சின்னு சொல்கிறது. ஓவிலிருந்து ஆரம் இருக்கிற புள்ளி சி. இது வந்து அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்தது என்னாச்சு அப்படின்னா
இசட் அச்சில் ஓவின் வழியே செயல்படுற செங்குத்து கோடு, இது ரெண்டையும் நாம் கருத்தில் எடுத்துக்கிறோம். The system as a frame is rotating about a z axis. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா இசட் அச்சை வந்து சுழலும் அச்சா கொண்டு செயல்படுறதா நம்ம எடுத்துக்கிறோம். தி சிஸ்டம் இஸ் அட் ரெஸ்ட் இன் திஸ் ரொட்டேட்டிங் ஃப்ரேம். இந்த சுழலும் குறிப்பாயத்தில் இந்த அமைப்பு வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறதா எடுத்துக்கிறோம். டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் we have to apply a centrifugal force, that is pseudo force, on the system which is equal to or will be mv square divided by r. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கெலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரொட்டேட்டிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் சுழலும் குறிப்பாயத்தை கருத்தில் எடுத்துக்கிட்டு கணக்குகள் போடும்போது நாம் இங்கே வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா மைய விலக்கு விசையை பயன்படுத்தணும். சூடோ அப்படின்னா இருக்குது ஆனால் இல்லைன்னு அர்த்தம். ஆன் தி சிஸ்டம் அந்த விச் வில் பி, அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mv ஸ்கொயர் டிவைடட் பை r. சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மைய நோக்கு விசை. ஒரு பொருள் வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ளுது அப்படின்னா அந்த வட்டப்பாதையின் மையத்தை நோக்கி ஒரு விசை செயல்படும், அதுதான் மைய நோக்கு விசை. அதுக்கு எதிர் திசையில் செயல்படுறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா மைய விலக்கு விசை, அதாவது சூடோ ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறது எக்ஸ்பிரஷன் ஃபார் தட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் டிவைடட் பை r. This force will act through center of gravity. இந்த விசை என்ன செய்யும் அப்படின்னா ஈர்ப்பு மையத்தின் வழியே செயல்படும். தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி சிஸ்டம் ஆர். இப்போ இந்த அமைப்பின் மீது, இந்த அமைப்புங்கிறது யாரு, மிதிவண்டி, அது மேலே உட்காந்து ஓட்டிகிட்டு போகிற ரெண்டு பேரையும் நிறை இருக்கிற ஒரு அமைப்பாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி சிஸ்டம், அந்த அமைப்பின் மீது செயல்படுற என்னென்ன விசைகள் செயல்படும்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பியல் விசை, அது mg, அந்த பொருளோட எடைக்கு சமமாக இருக்கும். நார்மல் ஃபோர்ஸ், செங்குத்து விசை n, அது வந்து அந்த அமைப்புக்கு செங்குத்தாக செயல்படும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா உராய்வு விசை, தரையில் அந்த ரோட்டில் வந்து மிதிவண்டி, அந்த பாதையில் மிதிவண்டி பயணம் செய்யும்போது உருவாகிற உராய்வு விசை. அதே மாதிரி சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை mv ஸ்கொயர் டிவைடட் பை r. இந்த 4 விதமான விசைகள், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் இந்த சிஸ்டத்தோட மோஷனில் ப்ரெசண்ட் ஆகிறது. வட்டப்பாதையில் ஒரு பொருள் இயங்கும்போது அந்த பொருளின் மீது செயல்படுற விசைகள். As the system is in equilibrium in the rotational frame of reference, the net external force and net external torque must be 0. இந்த அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம், சமநிலையில் இருக்குது. இந்த ரொட்டேஷனல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், சுழலும் குறிப்பாயத்தில் இந்த அமைப்பு சமநிலையில் இருக்கிறதுனால அல்லது இருக்கணும் அப்படின்னா இந்த நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் நெட் எக்ஸ்டர்னல் டார்க்கும் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கணும். As the system is in equilibrium in the rotational frame of reference, the net external force and the net external torque must be 0. சுழற்சி குறிப்பாயத்தில் இந்த அமைப்பு வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா அந்த அமைப்பின் மீது செயல்படுற அந்த நிகர விசை மற்றும் நிகர திருப்பு விசையோட மதிப்பு சுழியாக இருக்கணும். அப்போ தான் அந்த அமைப்பு சமநிலையில் இருக்குன்னு அர்த்தம். லெட் us consider all torques about the point A in the figure 5.23. இந்த படத்தில் சொல்லி இருக்கிற மாதிரி அந்த A அப்படிங்கிற புள்ளியிலேயே அனைத்து திருப்பு விசைகளும் இருக்கிறதா கருதிக்கிறோம்.
இதுதான் அந்த வட்டப்பாதை. இந்த ஏங்கிற புள்ளியில் தான் அனைத்து திருப்பு விசைகளும் இருக்குது. இது வந்து அந்த அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமைப்போட மையம். இது வந்து நிறை கீழ்நோக்கி செயல்படுது, வெர்டிக்கலி டவுன்வேர்டு. இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மைய விலக்கு விசை mv²/r. வெயிட்டும் தட் மீன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். ஃபார் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம், சுழற்சி சமநிலையில் இருக்கும்போது மொத்த அல்லது நிகர திருப்பு விசை வந்து சுழி. ஃபார் ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம் டவு நெட் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து அந்த அமைப்போட மையம் சின்னு எடுத்துக்கிறோம். இது ஓங்கிற புள்ளி, அதுதான் அந்த வட்டப்பாதை. ஆரம் வந்து 6. இப்போ என்னாச்சு அப்படின்னா நிறை, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பு விசை எடைக்கு சமம். அது mg வெர்டிகலி டவுன்வேர்டில் ஆக்ட் ஆகுது. இது வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசை mv²/r. இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ். எப்போவுமே ஆப்ஜெக்ட் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நார்மலாக தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட் மீன்ஸ் வெர்டிக்கலாக தான் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். The torque due to the gravitational force about point A is mg/ab, which causes a clockwise turn that is taken as negative. clockwise turn அதை நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்டில் படிச்சிருக்கோம். இங்கே வந்து இந்த டார்கு திருப்பு விசை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான் ஏ அப்படிங்கிற புள்ளியை பொறுத்து செயல்படுது. அது எதுக்கு சமம் அப்படின்னா mg/ab. The torque due to the gravitational force about point A is mg/ab, which causes a clockwise turn that is taken as negative. ஏ அப்படிங்கிற புள்ளியை பொறுத்து புவியீர்ப்பு விசை mgயால் ஏற்படும் திருப்பு விசை mg/abக்கு சமமாக இருக்கும். இது கடிகாரத்தின் திசையில் செயல்படுது. அப்போ மைய நோக்கு விசையின் திருப்பு விசை mv²/r bcன்னு சொல்லலாம். தி டார்க் டியூ டு தி சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் mv²/r bc, which causes an anti-clockwise turn that is taken as positive. clockwise அப்படின்னா நெகட்டிவ், ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். இந்த சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ்னால் உருவாகிற டார்க் வந்து mv²/r bcக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா mg/abங்கிறது நெகட்டிவ் ப்ளஸ் mv²/r bc அப்படிங்கிறது பாசிட்டிவ். தட் ஹோல் திங் இஸ் ஈக்குவல் டு 0. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் mg/ab ரைட் சைடு கொண்டு போகும்போது பாசிட்டிவாக மாறும். ஸோ mg/ab இஸ் ஈக்குவல் டு mv²/r bc அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. இப்போது இந்த டயக்ராமில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டயக்ராமில் இருந்து ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு சைன் தீட்டா டிட்டர்மைன் பண்ணுறோம். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைப்போட்டனிஸ். அப்போ ஆப்போசிட் சைடு ஏபி டிவைடட் பை ஹைப்போட்டனிஸ் அப்படிங்கிறது ஏசி. ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் நம்ம சைன் தீட்டா கண்டுபிடிக்கிறோம். that is equal to opposite side divided by hypotenuse. அப்போ opposite sideங்கிறது AB divided by hypotenuseங்கிறது AC. இதிலிருந்து நம்ம AB தான் கண்டுபிடிக்கணும். அப்போ AB is equal to AC sin theta. இங்கே ACயோட வேல்யூ ABயோட வேல்யூ பார்த்திங்க AB is equal to AC sin theta. ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளிருந்து ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏசி சைன் தீட்டா அண்ட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஏசி காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எம்ஜி ஏசி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு mv²/r ஏசி காஸ் தீட்டா. வேல்யூ ஆஃப் ஏபியும் வேல்யூ ஆஃப் பிசியும் அந்த ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாய்வு கோணம்,
டான்ஜென்ஷியல் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ tan தீட்டா. அப்போ mg ac sin theta is equal to mv square by r into ac cos theta. இதிலிருந்து ஏசியும் கேன்சல் ஆயிருச்சு. மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mg sin theta is equal to mv square by r into cos theta இல்லையா? இப்போ இந்த காஸ் தீட்டாவை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin theta by cos thetaன்னு மாறும். அப்போது sin theta divided by cos theta is equal to இந்த mg ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போது mv ஸ்கொயர் divided by r divided by mgன்னு வரும். அப்போது இந்த எம்மும் கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா v ஸ்கொயர் divided by rgன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ tan theta is equal to v ஸ்கொயர் divided by rg tan theta is equal to v square by rg. இது ரொம்ப முக்கியமான எக்ஸ்பிரஷன். இதிலேருந்து தீட்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தீட்டா is equal to tan inverse of v square divided by rg அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து கன்க்ளூஷன். While negotiating a circular level road of radius r at velocity v, a cyclist has to bend by an angle theta from vertical is given by the above expression to say in equilibrium. அதாவது ஆரம் கொண்ட அந்த சமமான வட்டப்பாதையில் v அப்படிங்கிற திசைவேகத்தோட அந்த மிதிவண்டி ஓட்டுபவர் கடக்க முயற்சிக்கும் போது அல்லது வளைய முயற்சிக்கும் போது கீழே விழாமல் சமநிலையில் இருக்க ஸ்டே இன் ஈக்குலிபிரியம். கீழே வளையும் போது சாயணும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட கோணம் சாயணும். அப்படி சாயும் போது கீழே விழுகாமல் இருக்க எவ்வளோ கோணம் சாயணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா is equal to tan inverse of v square by rg அப்படிங்கிற கோண அளவு சாய்ந்த நிலையில் அந்த வளைவு பாதையை கடக்கணும். அப்படி வளைவு பாதையை கடக்கும்போது கீழே விழமாட்டாங்க. வளைவு பாதையில் மிதிவண்டி ஓட்டுபவர் பயணம் செய்யும்போது அந்த வளைவு பாதையில் சாய்வாக போகணும். அப்போ தீட்டா is equal to tan inverse of v square by rg அப்படிங்கிற கோண அளவு சாய்வாக அவங்க வளைவு பாதையில் பயணம் செய்யும்போது கீழே விழமாட்டாங்க. ஸ்டே இன் ஈக்லிபிரியம். சரிங்களா? ஆல் ஆஃப் யூ காட் மை பாயிண்ட்? ஓகே ஃபைன்.